குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் பலியான விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து அந்த குழந்தையின் பெற்றோர்களும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தில் போலீசார் சோதனை நடத்தி மருந்துகளை கைப்பற்றி தடயவியல் துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது நடைபெற்று வரும் விசாரணையின் அடுத்த கட்டம் என்ன? குன்றத்தூர்ல கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக வீட்டுல எலி மருந்தை விற்கும் போது அதன் நெடி அளவுக்கு அதிகமாக இருந்ததால அந்த வீட்டுல இருந்த 6 வயது மகள் மற்றும் சாய் சுதர்சன் 1 வயது மகன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவமானது சென்னையவே மிகுந்த வருத்தத்துக்கு ஆளாக்கியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக குன்றத்தூர் போலீசார் அடுத்தடுத்து வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இந்த எலி மருந்தை சப்ளை செய்த அந்த சம்பந்தப்பட்ட பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தோட ஊழியர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவர்கள் வீட்டிற்கு அளவுக்கு அதிகமான எலி மருந்தை தெளித்துவிட்டு அதன் பின்பாக அந்த எலி மருந்தை வைத்ததன் காரணமாக அதன் நெடியின் காரணமாகத்தான் அந்த குழந்தைகள் இறந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில தகவல் ஆனதை அடுத்து தொடர்ச்சியாக இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தோட உரிமையாளர் பிரேம்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில தனிப்படை அமைத்து தேடி வரும் நிலையில தொடர்ச்சியாக இந்த வேளாண் துறை அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக போலீசார் தரப்புல ஒரு கடிதமானது எழுதப்பட்டது. அதன் அடிப்படையில வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் இணைந்து அந்த தீநகர்ல இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்திற்கு 3 நாட்களாக தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சோதனையில அந்த எலி மருந்து மற்றும் பூச்சி மருந்து, அந்த கொசு மருந்து உள்ளிட்ட பல்வேறு அந்த மருந்துகளை கைப்பற்றி தடயவியல் துறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த மருந்துகள் எங்கே வாங்கப்பட்டுள்ளது, அதாவது அளவுக்கு அதிகமான நெடிகள் கலந்ததன் காரணமாகத்தான் இறந்ததுன்னு சொல்லப்படுவதால இந்த நெடிக்கான மருந்தை எங்கிருந்து அவர்கள் வாங்குகிறார்கள்? தொடர்ச்சியாக கடந்த 5 வருடத்திற்கு மேலாக இந்த தீநகர்ல இருக்கக்கூடிய தாமோதரன் தெருவுல தான் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் செயல்பட்டு வருவதால அந்த நிறுவனத்துல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இதே போல வேறு ஏதேனும் வீடுகள்ல அவர்கள் இந்த எலி மருந்தை சப்ளை செய்ததால அதனை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஈடுபட்டு இந்த நிறுவனமானது பூட்டப்பட்டு சென்றுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த சம்பந்தப்பட்ட அந்த தாய் பவித்ராவிடம், அதாவது அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் தாய் பவித்ராவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். அதுல வீட்டுல எலி மருந்து காரணமாக மருந்து வைத்ததாகவும், ஆனால் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என தான் நினைக்கவில்லை என பவித்ரா தரப்புல போலீசாரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் தொடர்ச்சியாக சிகிச்சையும் பெற்று வருவதாக கூறப்படுகிறது. அடுத்த கட்டமாக வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு அதாவது தீநகர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில ஈடுபட இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். தொடர்ந்து தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.